நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. அதில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மாணவர் அணி செயலாளர் CVMB எழிலரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய RS பாரதி, எல்லோரும் பட்டம் பெறுவதை தடுப்பதற்கு தான் நீட் போன்ற நுழைவுத் தேர்வு வந்துள்ளது. சாதிவாரி இடஒதுக்கீட்டால் தான் எங்களில் பலர் டாக்டர் ஆகினர். எங்கள் பட்டப்படிப்புகள் குலம் கோத்திர பெருமையால் வரவில்லை. எங்கள் பட்டப்படிப்புகள் டாக்டர் பட்டங்கள் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. நான் படித்த போது BA படித்தாலே போர்டு வைத்துக் கொள்வார்கள். போது நாய் கூட BA பட்டம் வாங்குகிறது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் தைரியம் எனக்கு உள்ளது என்று பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வெளிப்படையாக பேசுறதை பத்தி நான் கவலைப்படுறவனே கிடையாது. அரசியல் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம் என்ன, இதை நாம நினைக்கணும். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் BE BL இதெல்லாம் எங்களுக்கு குல பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால், இத்தனை டாக்டர் போர்டு தந்தால் நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு BA பட்டம் பெற்றால் உடனே ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி RS பாரதி, அப்போ என் பேர் வேறு BA அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா, ஊர்லேயே ஒரே ஒரு BA தான் இருக்கும். இப்போ நாய் கூட BA வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். தாவேக கட்சியின் நிறுவனரும் நடிகருமான விஜய் நேற்று நீட் தேர்வுக்கு எதிராக பேசியதோடு மத்திய தகுதி தேர்வுக்கு எதிராக தென் மாநிலத்துக்கு விலக்கு அளிக்க கோரி தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் ரேங்க் பெற்றவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய விஜய், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றார். மேலும் ஒரு தேசம் ஒரே பாடத்திட்டம் இருக்க முடியாது என்றும், பாடத்திட்டம் மாநிலம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், பல்வேறு கண்ணோட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், பன்முகத்தன்மை என்பது பலம் பலவீனம் அல்ல, மாநில மொழி மற்றும் பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு NCERT அடிப்படையில் தேர்வு, இது எப்படி நியாயம்? கிராமப்புற மாணவர்களை பற்றி சிந்தியுங்கள், அது அவர்களுக்கு எவ்வளவு கடினம். நீட் தேர்வில் சில முறைகேடுகள் நடந்ததாக சில செய்திகளை பார்த்தோம். அதன் பிறகு அதன் நம்பகத்தன்மை போய்விட்டது. இனி நீட் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டோம். இதற்கு தீர்வு தமிழகத்திற்கு தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும். விலக்கு கோரிய தமிழக சட்டசபை தீர்மானத்தை முழு மனதுடன் ஆதரிக்கிறேன் என்று பேசினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே நகலூரை சேர்ந்தவர் 65 வயதாகும் கோஷல் ராம். அந்த பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலை கட்டி நிர்வகித்து வருகிறார். இந்த கோவிலில் அமாவாசை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜை நடைபெறும். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். அப்போது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோஷல் ராம் அருள்வாக்கு கூறி வந்தார். இவருடைய அருள்வாக்கு பலருக்கு பலித்துள்ளது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகமானது. இதனால் அவர் அந்த பகுதியில் பிரபலமானார். இந்த நிலையில் கோவிலில் உள்ள பள்ளிகொண்ட பெருமாள் சிலை மீது கோஷல் ராம் உட்கார்ந்திருக்க, கோவிலின் பூசாரிகள் பால், இளநீர், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்தனர். மேலும் அவருக்கு தீபாராதனையும் காட்டினர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சமூக வலைதளங்களில் பதிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழியில் பெயர் சூட்டியது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும், சட்டங்களுக்கு பெயரை ஆங்கிலத்தில் மாற்ற மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்யன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை மீறவில்லை, யாருடைய அடிப்படை உரிமையையும் மீறவில்லை. 3 குற்றவியல் சட்டங்களுக்கும் ஆங்கில எழுத்துக்களில் தான் பெயரிடப்பட்டுள்ளன. சட்டங்களுக்கு பெயர் சூட்டும் விவகாரம் என்பது பார்லிமெண்டின் விருப்பம். இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசுகள் தலா 1,20,000 ரூபாய் நிதி வழங்குகிறது. இந்த திட்டம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசு 2030ஆம் ஆண்டிற்குள் குடிசைகள் இல்லா தமிழகத்தில் உருவாக்கும் நோக்கில் கான்கிரீட் வீடுகள் கட்டும் கனவு இல்லம் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. நடப்பாண்டு 1,00,000 வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. வீட்டிற்கு தலா 3,50,000 ரூபாய் வழங்கப்படும். ஜூலை 15ற்குள் பயனாளிகளை தேர்வு செய்து
வீடு கட்டுவதற்கான அனுமதி கடிதத்தை வழங்க ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. இது குறித்த அவசர கூட்டம் நேற்று சென்னையில் நடந்தது. பிரதமர் வீடு திட்டத்தில் வீடு கட்டி முடித்து ஆய்வுக்கு பின் பயனாளிக்கு மத்திய அரசின் பங்கு தொகை ரூபாய் 1,20,000 வங்கி கணக்கிற்கே சென்றுவிடும். ஆனால் மாநில அரசின் பங்கு தொகையான 1,20,000 பெற அதிகாரிகள் ஒரு முனை கணக்கு சிங்கிள் நோட் அக்கவுண்ட் இணையதளத்தில் ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த இணையதளம் ஜூன் 11 இருந்து இப்போது வரை முடக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மார்ச் வரை வீடு கட்டிய பயனாளிக்கு தேர்தல் நடத்தை விதியை கூறி மாநில அரசு பங்களிப்பு தொகை ரூபாய் 1,20,000 கொடுக்கவில்லை. தற்போது மாநில அரசின் பங்களிப்பு தொகையை இழுத்தடிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இவ்வாறு ரூபாய் 935 கோடிக்கு மேல் பாக்கி இருப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். CNN தொலைக்காட்சி ஏற்பாடு செய்த விவாத நிகழ்ச்சியில் ஜோ பைடன் மற்றும் ட்ரம்ப் பங்கேற்றனர். இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் செயல்கள் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தற்போது விளக்கம் அளித்துள்ள பைடன், விவாதத்தில் நான் ஸ்மார்ட்டாக செயல்படவில்லை. அதற்கு காரணம் விவாதம் நடைபெற்ற முதல் நாள் இரவு எனக்கு சரியான தூக்கம் இல்லை. நான் எனது ஊழியர்கள் சொன்னதை கேட்கவில்லை. விவாத மேடையில் கிட்டத்தட்ட நான் தூங்கிவிட்டேன். இது நான் கூறும் சாக்கு அல்ல, இது எனது விளக்கம் என்று கூறியுள்ளார். மத்திய அமைச்சரான பிறகு முதலாக சென்னை வந்த நடிகர் சுரேஷ் கோபி நிருபர்கள் சந்திப்பில் பேசிய போது, கேரளாவில் தேர்தலுக்கு முன்பே தமிழகத்திற்கான பிரதிநிதியாகவும் நான் செயல்படுவேன் என கூறியுள்ளேன். நான் தமிழகத்திற்கும் MP தான். சுற்றுலாத்துறை பழக்கமான துறைதான். அது பற்றி அதிகம் சிந்திக்கிறேன். ஆனால் பெட்ரோலிய துறையில் கற்று வருகிறேன். சபரிமலை விவகாரத்தை தொட்டவர்கள் இன்று இல்லாமல் போய்விட்டார்கள். எனக்கு நடிக்க வாய்ப்பு, தூங்க இடம் கொடுத்தது சென்னை தான். தமிழகத்தை நேசிக்கிறேன் என்று பெருமிதத்துடன் கூறினார். வரும் தீபாவளியில் இருந்து குடிமக்களின் குறை தீர்ப்பதற்காக மது கடைகளில் 90 மில்லி கட்டிங் மது பாட்டில்களை விற்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான அனுமதியையும் தமிழக அரசிடமிருந்து டாஸ்மாக் பெற்றுவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஒருமுறை இதேபோல டெட்ரா பாக்கெட்டுகளில் 90 ml அளவில் மது வகைகளை விற்க திட்டமிட்டு கடும் எதிர்ப்பின் காரணமாக கைவிடப்பட்டது. ஆனால் இப்போது மீண்டும் பாக்கெட்டுக்கு பதிலாக பாட்டிலில் விற்கும் முடிவுக்கு வந்துள்ள டாஸ்மாக் நிர்வாகம் தீபாவளி முதல் கட்டிங் விற்பனையை தொடங்கும் என கூறப்படுகிறது. கத்தார் தலைநகர் தோஹாவில் ஐநா நடத்திய சர்வதேச மாநாட்டில் ஆப்கானிஸ்தான் பிரதிநிதிகளாக தாலிபான்கள் முதல் முறையாக பங்கேற்றுள்ளனர். 20க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தாலிபான்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மாநாட்டில் தாலிபான் குழுவுக்கு தலைமை வகித்த அந்த அமைப்பின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் போதைப் பொருட்களுக்கு எதிரான தங்களது நடவடிக்கைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆனால் தாலிபான்களுக்கு ஐநா அங்கீகாரம் வழங்கியதற்கான அடையாளம் இல்லை என்று ஐநா அதிகாரிகள் பின்னர் தெரிவித்தனர். கனடாவில் நடைபெற்ற பிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டத்தை தமிழக இளம் செஸ் வீரரான குகேஷ் வென்றிருந்தார். இந்த வெற்றியின் மூலம் நடப்பு செஸ் சாம்பியனான சீன வீரர் டிங் லிரனுடன் இந்த ஆண்டு இறுதியில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் குகேஷ் விளையாட உள்ளார். இந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது.